தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எவிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் தீர்வுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவப்பிரியா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் பற்றி பேச போகிறோம். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் யாருக்கெல்லாம் வரும், எதனால் வரும், இதுக்கான என்ன தீர்வுகள் இருக்குது, இதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, முக்கியமாக எவிஸ் ஹாஸ்பிட்டலில் நவீன சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நமக்காக பதிலளிக்க இன்னைக்கு எவிஸ் வாஸ்குலர் சென்டரோட மினிமல் இன்வேசிவ் சர்ஜன் டாக்டர் விஜயகுமார் மற்றும் டாக்டர் சந்தோஷ் கிருஷ்ணா அவர்கள் நம்மோட அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்ஸ். டாக்டர் சந்தோஷ், இப்போ நம்ம ஒரு வாரமும் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக ப்ரீஃபாக ஒரு தடவை வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்ன? வெரிகோஸ் வெயின்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலில் இருக்கிற வீனஸ் சிஸ்டமில் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று டீப் வெயின் சிஸ்டம், மசில்ஸ்குள்ளே இருக்கிறதும், இன்னொன்று சூப்பர்ஃபிஷியல் வெயின் சிஸ்டம், தோலுக்கு அடியில் இருக்கிற ஒரு வெயினாகவும் இருக்கும். ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்ஃபிஷியல் வெயினில் இருக்கிறதுல ஒன் வே வால்வ் இருக்கும். இது ரத்தத்துக்கு இருந்து மேலே தள்ளி திரும்ப லாக் பண்ணும், திரும்ப கீழே மேலே தள்ளி லாக் பண்ணும். ஸோ அதனால் இதுக்கு தமிழில் சிரைன் பேரும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வால்வ்ஸ் சரிப்பட செயல்படலைன்னும் போது கீழேந்து மேலே போகிறதுக்கு பதிலாக ரத்தம் மேலேருந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இதனால் ரத்தம் இந்த வெயினில் தேங்கி நின்று இது காலில் விசிபிள் வெயின்ஸாக தெரியும். ஒரு சில பேருக்கு கீழேருந்து மேலே வர அந்த வால்வ்ஸில் மேலே நல்லா இருக்கும், கீழே மட்டும் சில வால்வ்ஸ் ஓப்பனாக இருக்கும். அதனால் மட்டும் இந்த முட்டிக்கு கீழே மட்டும் எனக்கு வெயின்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸை நம்ம சொல்கிறோம். எதனால் இந்த வால்வில் டேமேஜ் ஏற்படுது டாக்டர்? மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக தான் இருக்கும். வம்ச பாரம்பரியம் வருது. அம்மா அப்பாவுக்கு இருந்தால், தாத்தா பாட்டிக்கு இருந்தால் நமக்கு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேலை செய்வாங்களோ, ரொம்ப நேரமாக உட்கார்ந்து வேலை செய்வாங்களோ, குண்டாக இருக்கவங்களோ, ப்ரெக்னென்சி, உமன் இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ். ஓகே, இப்போது லீனாக இருக்கவங்களை விட ஒபீஸாக இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போது ஒபீஸாக இருக்கவங்களுக்கு என்னென்ன ரீசனால் வருது டாக்டர்? ஒபீஸாக இருக்கவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்காது. கீழேருந்தே போகிற இது அகேன்ஸ்ட் த கிராவிட்டி போகணும். கீழே காலிலேருந்தே மேலே போகிற பிளட் வயிற்று அடி வயிற்றில் இன்ஃபீரியர் வெயினாக்கவான் பெரிய வெயின் இருக்கும், சிரை, அதுலேருந்து போகும். ஸோ ஓவர் வெயிட்டாக இருந்தால் அந்த வெயின் கம்ப்ரெஸ் ஆகிடும் ஈஸியாக. அந்த வால்வ்ஸ் ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ் ஆனால் அந்த பிளட்டு மேலே போகாமல் கீழே தேங்கும். ஸோ தட் வில் லீட் டு வெரிகோஸ் வெயின்ஸ். ஓகே, இப்போது இது மேல்ஸ்க்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கா இல்லை ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக வருமா டாக்டர்? மொரலஸ் சேம், பட் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, உமன் எவ்ரி ஒன்ஸ் தே ஸ்டார்ட் மென்ஸ்ட்ரேட்டிங் எவ்ரி சைக்கிள் தேல் எக்ஸ்போஸ் டு த ஹார்மோன்ஸ். இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டு ஹார்மோன் அந்த வெயின் வால், நாட் ஓன்லி வெயின், ஈவன் ஆர்ட்ரி, இந்த வால் ஆஃப் த வெசல் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பளிச்சு ஆகிடும். ஐ மீன் இட் வில் பிகம் தீனா, ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ தட் இஸ் அனதர் ரீசன். இன்னொரு ரீசன் கர்ப்பப்பை, when they are pregnant, pregnant women, the hormone levels will be vary. அது ஒன்று. ரெண்டாவது இந்த கர்ப்பப்பை இட் வில் கம்ப்ரெஸ் ஆன் த ஐவிசி. அதே மாதிரி குண்டாக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குமோ இதே மாதிரி தான் ரீசன் அது. ஸோ இந்த ரெண்டு ரீசனால் உமனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இருக்காங்க, சென்னையிலேருந்து காந்தி. வணக்கம் காந்தி, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன? வணக்கம்ங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். என்னோட டவுட் என்ன சார், எனக்கு ரெண்டு கால்ல வெரிகோஸ் வெயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். சரி. ஒரு காலில் ஒரு டிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று பண்ணேன். அது அது மேனுவலாக பண்ணாங்க, லேசர் இல்லாமல். அது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. வெரி குட். நல்லா இருக்கு. இல்லை ஃபுல்லாக கால்லாம் எரிச்சல் இருக்கும், அந்த எரிச்சல்லாம் இல்லை, நல்லா இருக்கு இது வரைக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி லேசரில் பண்ணேன். சரி. ஒரு நம்பர் 1 டாக்டர் சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல்ல பண்ணேன். சரி. ஆனா எனக்கு அந்த இன்னும் அந்த முட்டியில வலி, உட்காந்தா கால் ஃபுல்லா எரிச்சல், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு, எனக்கு குறையவே இல்லை. சரி, நீங்க திருப்பி மருத்துவர் போய் பார்த்தீங்களா? பார்த்தேன். அவரு டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாரு, மறுபடியும் அது சரியாகுது. இல்லை, ரீசனா வேரிகோஸ் வெயின்ஸா இல்லைன்னா வேரிகோஸ் வெயின்ஸ் திருப்பி வந்துதா இல்லைன்னா வேற ரீசனான்றது கண்டுபிடிக்கணும். ஸோ முட்டி வலின்றீங்க, முட்டி வலி வேரிகோஸ் வெயின்ஸ்னால வராது. ஸோ அது பார்க்கணும், நம்ம எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் சொல்ல முடியும் என்ன பிரச்சனை இருக்குன்றது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இப்போது காலர் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வருது அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண அப்புறம் திரும்பியும் அது வர சான்சஸ் இருக்கா? வர சான்சஸ் உண்டு. ஓப்பன் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% நல்லா ஆகிடும். தட் மீன்ஸ் 30 to 40% திருப்பி வர சான்சஸ் உண்டு.
இந்த லேசர் தெரப்பி இல்லைனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இப்போது இது வந்து ரொம்ப பாப்புலர், ஏன்னா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ 95 to 97% ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு 5 to 3% திருப்பி வர சான்சஸ் உண்டு. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஐடியல் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னாடி என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் டாக்டர்? ஃபஸ்ட் வந்து முதல்ல they can see veins, விசிபிள் வெயின்ஸ் நல்லா பெருசாக சுருண்டி இருக்கும். ரெண்டாவது வந்து பெயின். சில பேருக்கு வந்து வெயின்ஸ் வெளியில் தெரியாது, ஆனால் பெயின் தெரியும். இல்லை சில பேருக்கு வந்து கிளாஸ் 2 வேரிகோஸ் வெயின்ஸ் லைக் ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன், பர்பிள் கலர் இல்லைன்னா ப்ளூ கலரில் வெயின்ஸ் சின்னதாக தெரியும். தட் இஸ் கிளாஸ் 2 வேரிகோஸ் வெயின், பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் பிகினிங் சிம்டம்ஸு. போக போக வந்து கால் வீங்கிடும், அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும், புண்ணு வரும், ப்ளீடிங் ஆகும். ஸோ இது ப்ளீடிங், புண்ணு வருது, செல்லுலைட்டிஸ் வருது, த்ராம்போஃப்ளெபைட்டிஸ் வருது, இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போது ப்ளூ டிஸ்கலரேஷன் ஆகிறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து காமனாக இருக்குது பிரச்சனை அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட் எந்த ஸ்டேஜில் வந்து டாக்டரை பார்த்தா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? ஜென்ரலாக வந்து கிளாஸ் 2 சொல்லும். ஏன்னா ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் மட்டுமே இருந்தால் அது கிளாஸ் 2 தான். ஏன்னா ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் இருந்து வெயின்ஸ் பெருசாக இருக்குது, மோர் தேன் 4 mm சைஸ் இருக்குது, இல்லைனா ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, இல்லைனா ஈவன் பர்ஃபரேட்டர்ஸ் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, நிறைய உண்டு. அது டாப்லர் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். பட் வெறும் ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் இருந்தால் அது கிளாஸ் 2 பிகினிங் ஸ்டேஜ் தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போது இதுக்கு ஸ்டேஜஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸ் 1 கிளாஸ் 2 இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் டாக்டர்? கிளாஸ் 3லேருந்து தே கேன் கோ அஹெட். கிளாஸ் 3ல் இருக்கவங்கள எல்லாருக்கும் தேவை இருக்காது. பட் சிம்டம்ஸ் வந்து எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியல, நான் சாக்ஸ் போட்டால் கூட எனக்கு வலி குறையில, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக லேசர் ட்ரீட்மெண்ட்டு நல்லபடியாக கேட்கும். ஓகே, நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இருக்காங்க, சாந்தி ஃப்ரம் சென்னை. வணக்கம் டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன? ஹலோ வணக்கம். ஹலோ சொல்லுங்கம்மா. காலில் முட்டிக்கால் கீழே வீக்கம் எனக்கு. எவ்வளோ நல்லா இருக்குமா? தொடர்ந்து பேசுங்க, இணைப்பில் இருக்கீங்க. முட்டிக்கால் கீழே வீக்கமா இருக்குது. ஆனா அது அமுக்குனாலும் எனக்கு வந்து வலியெல்லாம் ஒன்றும் இல்லை. நடக்கும் போது தான் அந்த முட்டி காலம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேம்மா, அது நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்குங்களா? ஆமா, கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த முட்டி வலியுது. அந்த முட்டி கீழே தான் வந்து அந்த பவுன் இருக்குது. ஓகே ஓகே, கால் மடக்கி நீட்டும் போது கொஞ்சம் சத்தம் வருது, டக்குன்னு சத்தம் வர மாதிரி ஏதாவது ஃபீல் இல்ல, பண்ணிருக்கீங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமா இருக்குது. ஓகே, ஏன்னா முட்டி வீக்கம் வந்து அந்த முட்டி இருக்கிற அந்த ஜாயின்ஸ் பக்கம் வர வீக்கம் வந்து வெரிகோஸ் வெயின்னால வராதுமா, சரிங்களா? அதாவது உங்களுக்கு ஏஜ் ஒரு 50+ இருக்குமா? எனக்கு 45 இருக்கும். ஓகே, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 45+ ஏஜ் இந்தியன் உமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த முட்டி 2 முட்டி வந்து நகராமல் இருக்கிறதுக்காக லிகமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் டேமேஜ் ஏதாவது வர மாதிரி இருந்தால் ஒரு போனோட ஒரு போர் உரசும் போது அங்கே வந்து ஃப்ளூயிட்ஸ் வரத்துக்கும் அங்கேருந்து வலி வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது ஆர்த்தோ டாக்டர் பார்க்குற மாதிரி இருக்குமா? இது எலும்பு பிரச்சனையா லிகமெண்ட் பிரச்சனையான்னு பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே டாக்டர், மற்றும் ஒரு காலர் இருக்காங்க, அரூர்ல இருந்து இளங்கோ. வணக்கம் இளங்கோ, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்க சந்தேகம் என்ன? ஹலோ ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். கங்காவில் ஒரு சர்ஜரி பண்ணாங்க பாப்பாவுக்கு. ஆ கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரி பண்ணாங்க சார். சரி. அந்த காலில் வந்து அந்த நச்சு வந்துட்டே இருக்குங்க சார். அவங்க வந்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். பண்ணி 6-7 வருஷம் ஆயிடுச்சுங்க. என்ன ஆப்ரேஷன் நடந்தது? இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எலும்பு கிராக் ஆயிடுச்சுங்க சார். இதில் எலும்பு கிராக்கு, அப்புறம் கிராக் ஆகிட்டோடனே சரி அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த நச்சு வந்துட்டே இருந்ததுங்க சார். சரி. அந்த நச்சு இந்த இதுக்காக நச்சு வந்துட்டே இருந்ததுங்க. இல்லைங்க, அது நீங்கள் எலும்பு டாக்டர் பார்க்கணும். நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளை நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஓகே டாக்டர், இணைப்பு துண்டிக்கப்பட்டதை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து லெக் பெயின் தான் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போது அந்த மாதிரி வெறும் பெயினோட வர பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டயக்னோசிஸ் பண்ணுறீங்க டாக்டர்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், ஹிஸ்ட்ரி, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டாப்லர் பண்ணுறோம். வீனஸ் டாப்லர் பண்ணிவிட்டு வெயின் சைஸ் பார்க்குறோம், ரிஃப்ளெக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம், அதே மாதிரி டிவிடி இருக்கான்னு எல்லாம் பார்க்குறோம். இது ஸ்க்ரீனிங் மெத்தட் தான் நம்ம பண்ணுறது. ஸோ ஸ்க்ரீனிங்னால நம்ம ஃப்ரீயாக தான் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டோம் டாப்லருக்கு. இதில் வந்து என்ன சைஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வீங்கி இருக்குது, எந்தெந்த இடத்துல ரிஃப்ளெக்ஸ் வருது, ஸோ கண்டுபிடிச்சிட்டு எந்தெந்த வெயின் பாதிப்பு இருக்குது, கிரேட் சஃப்னஸ் வெயினா, ஷார்ட் சஃப்னஸ் வெயினா, வேறு ஏதாவது இருக்கா, பர்ஃபரேட்டர்ஸ் இருக்கா,
இதெல்லாம் கண்டுபிடிச்சி தென் வில் டெல் தம் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும் சொல்கிறோம். ஓகே, இப்போ டாப்லர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், அது எவ்வளோ நாள் ப்ரொசீஜர் டாக்டர்? டாப்லர் என்ற சிம்பிள் டெஸ்ட் தான், ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடும். ஓகே, இப்போது நீங்கள் அந்த சைஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, வெயினோட சைஸ் வந்து ஒரு சிலருக்கு டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி ஸ்மால் சைஸில் இருக்குமா இல்லை அதோட சைஸ் வந்து எப்படி? அது டாக்டரில் தான் தெரியும், வெளியில் தெரியுது அது டிஃப்ரெண்ட். பேஷண்ட்டே சொல்லுவாங்க, சார் எனக்கு வீங்கிச்சு, வெயின் வேர்கோஸ் வெயின்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட்டுக்கு தெரியாது, குண்டாக இருக்கவங்களுக்கு வெயின் உள்ளது இருக்கும், ஏன்னா ஃபேட் வில் கவர் த வெயின். ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நம்ம பார்க்க சொல்கிறோம். 1 to 3 millimeters இஸ் நார்மல் சைஸ் ஆஃப் த வெயின். அதோட ஜாஸ்தி 4 millimeters மேலே இருந்தால் அது வேர்கோஸ் வெயின்ஸ் தான். அதோட தவிர சேர்த்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம், எஸ்எஃப் ஜங்ஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி செஃப்னோபாப்புலேட்டரி ஜங்ஷன் 2 ஜங்ஷனில் பார்க்கும் ரிஃப்ளெக்ஸ் இருக்கான்னு. அதே மாதிரி பர்ஃபரேட்டர்ஸில் ரிஃப்ளெக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போது ஸ்மால் சைஸில் இருக்கும்போது அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இனிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ்? இனிஷியல் ட்ரீட்மெண்ட் ஸ்டாக்கிங்ஸ், மெயின்லி ஸ்டாக்கிங்ஸ், வாக்கிங். அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது தலானி போட்டு கால் தூக்கி வைக்கிறது, இது பிகினிங்ஸ் ட்ரீட்மெண்ட். இது வந்து க்யூர் கிடையாது, பட் தே கேன் ஏன்னா த ப்ரோக்ரஷன் ஆஃப் த டிசீஸ் கொஞ்சம் குறைக்க முடியும், அந்த ஸ்பீடு குறைக்க முடியும். பட் ஃபைனலி த லேண்ட் அப் ஃபார் சர்ஜரி. ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன? சார், ஒய்ஃபுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் இருக்குது, 4-5 வருஷமாக இருக்குது. சரிங்க. அது வந்து இப்போ இத்தனை நாள் வந்து பெயின் மட்டும்தான் இருந்துச்சு, சாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். சரிங்க. இப்போ வந்து ப்ளீட் ஆகுது, அது வந்து ஒரு 2-3 தடவை இப்போ ப்ளீட் ஆகிட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி அளவுக்கு ப்ளீட் ஆகி ஒரு 1/4 மணி நேரமாக அப்படியே இதாகிட்டு இருக்கு. ப்ளீட் ஆகுது, வேர்கோஸ் வெயின்ஸில் ப்ளீட் ஆகுது சாதாரணது தான், நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத இப்போ இல்லை, அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுங்க, என்ன பண்ணலாங்கிறது சர்ஜரி தேவைப்படும். இருக்க சாய்ஸில் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா ஆர்எஃப்இ ட்ரீட்மெண்ட்டு நல்லது, ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும், சிம்பிளாக பண்ணுறோம். காத்தால பண்ணிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். இது ஒரு காலுக்கு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ். ஒரு ஜென்ரல் அனஸ்தீஷியா, ஸ்பைனல் அனஸ்தீஷியா எதுவும் தேவை இருக்காது, முதுகு தாண்ட ஊசி போடுறது எதுவும் கிடையாது, லோக்கல் அனஸ்தீஷியாவில் தான் பண்ணுறோம். அடுத்த நாள்லேருந்து அவங்க வேலை ஆரம்பிக்கலாம். ஸோ வேலைக்கும் பாதிப்பு இருக்காது, சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சர்ஜரி பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, லேசர் இல்லைன்னா ஆர்எஃப்ஏ சூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், மற்றும் ஒரு காலர் இருக்காங்க, புதுச்சேரியிலேருந்து கலா. வணக்கம் கலா, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன? மேம் வந்து கால் வலி எனக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது மேம். காலில் எங்கம்மா, முட்டிக்கு பக்கத்துறீங்களா இல்லை மொத்த கால வலி இருக்குங்களா? முட்டிக்கு கீழே. சரிங்கம்மா. முட்டிக்கு கீழே எனக்கு கால் கொஞ்சம் வலவா இருக்கும். முட்டி கீழே அந்த நல்லா தான் இருந்தது, அந்த சதையில கண்ணங்கரேன்னு ஆயிடுச்சு மேம். எங்க காலுக்கு கீழே கணுக்கால் பக்கத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி கருப்பு கலர்ல நிறமாற்றம் தெரியுதுங்களா? ஃபுல்லாவே இருக்குது, அப்படியே கருப்பு இருக்குது. சரி சரிங்கம்மா. வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? வேற ஒண்ணும் இல்ல, நான் ஒரு மாதிரி ரொம்ப நேரம் கீழே தொங்க விட்டா நம்ம அரிக்குது. அரிக்குதுங்களா? ஓகே. அப்படியே ஒரு மாதிரி அரிக்கு அரிக்குதா, அது மாதிரி அரிக்குது. ரெண்டாவது காலை நீட்ட முடியல, அப்படியே விறுவிறுன்னு வலிக்குது. ஓகே. இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துன்னா டிப்பிக்கலா வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி விசிபிள் வெயின்ஸ் கிளாஸ் 3 இருக்கும். இந்த காலில் நிறமாற்றம் வர்றது கிளாஸ் 4. இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயினில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கிறனால ரத்தத்தில் இருக்க இரும்பு சத்து தோலில் படியும் போது தோலுக்கான ஊட்டச்சத்துக்கள் வந்து பிளாக் ஆகி அதில் வந்து அந்த நிறமாற்றம் வர ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஸ் எல்லாம் டெத் ஆகிட்டே வரனால கால் அரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த ஸ்டேஜ் வந்து புண்ணு வச்சிரும், கிளாஸ் 5 வந்துடுவாங்க. கிளாஸ் 4லேருந்து கிளாஸ் 5 போகிறதுக்கான இது இருக்காங்க. ஸோ இவங்க இருக்கிறது வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் இருக்காங்க. இவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து லேசர் இல்லைனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணிவிட்டு இந்த கால் நிறமாற்றத்துக்கும் இந்த சப்போஸ் அந்த இடத்துல இந்த அரிக்கிற இடத்துல சின்னதாக புண்ணு ஏதாவது இருக்க மாதிரி இருந்தால் ஊன் கேர் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலான அந்த 4 லேயர் பேண்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போடுற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கு லேசர் இல்லைனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி போகிற ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, லேசர் ஆர்எஃப்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறீங்க, அதோட ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலி லேசர் ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு இருந்த சர்ஜரிஸ்க்கு அப்புறம் அட்வான்ஸ்டாக வந்தது இந்த லேசர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். இதை வந்து எண்டோவீனஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. வெயின்குள்ளவே போயிட்டு இந்த ப்ரொசீஜர் வந்து செய்கிறது தான் வந்து இதை சொல்கிறது. இது என்னென்னா கையில் வென்ஃப்ளான்னு சொல்லி சின்ன ஒரு நரம்பூசி போடுறதுக்கு போடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு நீடல் ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு வெயினில் காலில்
அது மூலிமா இந்த லேசர் ஒயரோ இல்லைனா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒயரோ அந்த ப்ரோப் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பேக் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிற அந்த ஜங்ஷன் இருக்குங்க அவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த வெயினை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை வந்து பர்ன் பண்ணிவிடுவாங்க, அப்ளேஷன் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து 20 to 30 minutes ஒரு காலுக்கு ஆகும். 1 hourலே வந்து 2 காலுக்கு ப்ரொசீஜர் முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் ஜென்ரல் அனஸ்தீஷியா கிடையாது, இது லோக்கல் அனஸ்தீஷியாவில் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோமார்பிலிட்டிஸ் இருக்கிறவங்க, சுகர் பிபி இருக்கிறவங்க இதை பற்றி பயப்படவே வேண்டாம். ஏன்னா இதில் வெட்டுறது, தையல் போடுறது, ப்ளீடிங் இருக்கிறது இல்லை. இது டே கேர் ப்ரொசீஜர்ன்றனால ப்ரொசீஜர் முடிச்சு ஒரு 5-6 ஹவர்ஸில் அவங்க நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். அடுத்த நாளே எல்லா வேலைகளும் வந்து அவங்க வந்து ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் எதுவும் தடைகளாக இருக்காது. இப்போ 2 கால்லையுமே வந்து பண்ணுற மாதிரி இருக்குமா டாக்டர்? 2 காலுமே ஒரே நேரத்திலேயே ஆப்ரேட் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் முடிச்ச ஒரு 5 ஹவர்ஸில் நடந்தே வீட்டுக்கு போகலாம், அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது உங்களுக்கு. ஓகே டாக்டர். இப்போது ஒரு காலர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வெயின்ஸ் பர்ஸ்ட் ஆகிட்டு ப்ளீடிங் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த ஸ்டேஜில் வரும் டாக்டர்? அது வந்தால் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? லைஃப் த்ரெட்டனிங் இருக்காது, ஏன்னா வீனஸ் ப்ளீடு வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்காது. ஏன்னா ஆர்டில் ப்ளீடு தான் அந்த அளவுக்கு லைஃப் த்ரெட்டனிங் இருக்கும். அதே மாதிரி இது சின்ன வெயின்ஸ் தான், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலே நின்றுடும். இல்லைனா எது பண்ணால் கூட கால் தூக்கி வச்சா கூட நின்றுடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அது பயப்படணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த மாதிரி யாராவது எந்த பேஷண்ட்டுக்காவது இருந்தால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு 5 to 10 minutes ப்ரெஷர் கொடுத்துட்டு கால் எலிவேட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஸோ அந்த எந்த ஸ்டேஜ்ன்றீங்க, இட்ஸ் ஸ்டேஜ் 5. ஸோ அவங்க வந்து தாராளமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே டாக்டர். இப்போது இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் இன்வால்வ் ஆகலாமா? வாக்கிங், ரன்னிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம்? வாக்கிங் பண்ணுறது வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு நல்லது. ஓகே. வாக்கிங் ரெகுலராக வாக்கிங் பண்ணவங்களுக்கு வந்து பிளட்டு தேங்கிறது வந்து கம்மியாகிடும். அதே மாதிரி தையல் தைக்க மிஷினில் ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படி. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டில் ஜென்ரலாக ஃப்ளைட்டில் போகும்போது எக்ஸ்பிளைன் லாங் ஹவர்ஸ் ஃப்ளைட்ஸ் லைக் யூஎஸ் அந்த மாதிரி போகும்போது, கனடா போகும்போது, ஸோ வி அட்வைஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு சார். அந்த மாதிரி மூமெண்ட் பண்ணால் கூட அட்லீஸ்ட் இஃப் தே கான்ட் வாக், ஒரு முட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அவங்க வாக் பண்ண முடியாது, என்ன பண்ணோன்னா வீட்டில் உட்காந்து இப்படி பண்ணால் கூட அந்த பிளட் ஃப்ளோ நல்லா ஏறும். ஸோ தேங்கிறது வந்து குறையும். இதெல்லாம் பண்ணலாம். ஓகே. இதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ணலாமா டாக்டர்? இப்போது ஏன்னா பேக் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வெயிட் லிஃப்டிங் பண்ணால் அது எனி ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ் ப்ரெஷர், லைக் வெயிட் லிஃப்டிங், முக்கி மோஷன் போகிறது, முக்கி யூரின் போகிறது, இரும்பல், தும்பல், ஸோ எது இருந்தாலும் கூட அந்த வெயினில் ப்ரெஷர் படும். அந்த ப்ரெஷர்னால வேரிகோஸ் வெயின்ஸ் ஜாஸ்தியாக வரலாம். ஓகே டாக்டர். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க சென்னையிலேருந்து கார்த்திக். வணக்கம் கார்த்திக், டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. அவங்க 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அட்மிஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் நின்றுக்கிட்டே தான் ஒர்க், அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 hours மாதிரி நின்றுட்டு தான் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல திருப்பி அந்த மாதிரி இந்த நரம்பு சுற்றிக்கிட்டு ஏதோ மாதிரி வீங்கிக்கிட்டு வந்துட்டு பெயின் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திருப்பி ஆப்ரேஷன் அதே இடத்துல தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன். திருப்பி பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா? இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா சார்? இது கட் பண்ண சர்ஜரி தானம்மா? அது ஓப்பன் ப்ரொசீஜர் தானே பண்ணாங்க? ஓகே ஓகே. இது யாருக்கு சொன்னீங்க? எங்கள் அண்ணனுக்கு. ஓகே. அவர் நின்றுட்டே வேலை பார்ப்பாங்களா? ஆமாம் சார், அவங்க குக்கிங் சைடில் இருக்காங்க. ஸோ ஒரு 10 hours மேலே நின்றுட்டே தான் அவங்களுக்கு வேலை. ஓகே. அதாவது கட் பண்ணி பண்ணுற சர்ஜரியில் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா? மேபி ஆமாம், அதனால் திரும்ப ரெக்கரன்ஸ் ஆகிருக்கும். இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காங்க? அது ஜஸ்ட் ஒரு வெயின் மட்டும் இந்த மாதிரி இருக்கா, இல்லை காலுக்கு ஃபுல்லாகவே திரும்ப அந்த வெயின்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லைனா வேறு ஏதாவது? ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 centimeters ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த 3 centimeters சுற்றியுமே அந்த நார்மலாக சுற்றி உள்ள இருக்கு சார். ரொம்ப இருக்கு. ஒரு தடவை மருத்துவமனைக்கு கூட்டு வாங்கம்மா, ஏவிஎஸ் மருத்துவமனைக்கு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு சொல்கிறோம். ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது ஆக்சிலரி வெயின்ஸ் எதாவது வந்திருக்கா, எதனால் இந்த ப்ராப்ளம்ன்றதை பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம டிசைட் பண்ணலாமா? ஓகே டாக்டர். மற்றும் ஒரு காலர் இருக்காங்க சேலம்லேருந்து தனசேகர். வணக்கம் தனசேகர், டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன? அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. இருக்கீங்க, பேசலாம். ஆமா டாக்டர் சார், எனக்கு 2015 டிசம்பர் 2ஆம் தேதி காலில் கொஞ்சம் வெயின்ஸ்ல பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்சம் நரம்பு வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டதுங்க. சொல்லுங்க. அது வந்து அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் சரியா போச்சு. பட் அதுக்கு பிறகு அந்த இடத்துல வெயின்ஸ்ல வலி வந்துட்டு இருக்கு. அது என்ன பண்ணலாம்? ஒரு தடவை வாங்க, செக் பண்ணிட்டு டாப்லர் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பிரச்சனைன்னு மாற்றி சொல்லிட்டு அதுக்கு என்ன தீர்வு சொல்லிக்கலாம். வேரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஒரு தடவை வாங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம்.
இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. லேசர் ஆர்எஃப்ஏ இல்லாமல் வேறு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க டாக்டர்? நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு அதுக்கு. ஸோ லைக் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஐ டோல்ட் யூ. அதே மாதிரி சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரி, கட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, அந்த வெயின் வெளியில் எடுக்கிறது. அதுக்கப்புறம் எண்டோவீனஸ், கீமோ அப்ளேஷன், தெர்மல் அப்ளேஷன். கீமோ அப்ளேஷன் வந்து வி கிவ் ஃபோம் தெரப்பி, ஸ்க்ளீரோதெரப்பி. நடுவில் இட் வாஸ் வெரி பாப்புலர் ஃபோம் ஸ்க்ளீரோதெரப்பின்றது. பட் ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ நம்ம பண்ணுறது என்னென்னா மோஸ்ட்லி காம்பினேஷன் இருக்கும். we do radio frequency ablation or laser along with sclero most of the times. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தெரப்பி தான் கொடுக்குறோம். ஓகே, நம்ம பேசும்போது டிவிடி அப்படின்னு பேசியிருந்தோம். டிவிடிக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது டாக்டர்? டிவிடின்றது டீப் வீனஸ் த்ராம்போசிஸ். டாக்டர் சந்தோஷ் சொன்ன மாதிரி அதில் ரெண்டு சிஸ்டம்ஸ் இருக்குது காலில். இந்த டீப் சதக்குள்ளே இருக்க வெயினில் பிளட் கிளாட் ஆச்சுன்னா டீப் வீனஸ் த்ராம்போசிஸ். அது வந்து ரெண்டு விதமாக இருக்கும். அக்யூட் டிவிடி இல்லைன்னா க்ரானிக் டிவிடி. அக்யூட் டிவிடின்றது இமீடியட்டாக அட்டென்ட் பண்ணணும், எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ அட்டென்ட் பண்ணிவிட்டு உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எய்தர் எண்டோவீனஸ் ப்ரொசீஜர்னால் அந்த கிளாட் வெளியில் எடுக்கிறது, இல்லைனா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. லைக் ஜஸ்ட் வி ட்ரீட் லைக் ஏ ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். அது க்ரானிக் டிவிடினா தெல் பி இன் ரெகுலர் ஃபாலோ அப், ரெகுலர் மெடிக்கேஷன், அந்த பிளட் கிளாட் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இந்த டிவிடினால கூட வேரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். ஸோ டிவிடி இருக்க அவங்களுக்கு சிவியர் டிவிடி இருந்தால், அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்க மாட்டோம். வேறு விதமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்கணும். இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் இல்லாமல் டிவிடியும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ மற்ற கோமாபிடிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இந்த டயபெட்டிஸ், பிபி இருக்கவங்களுக்குலாம் டிவிடி வர வாய்ப்பு இருக்கா? மெயின்லி டிவிடி வருது வந்து இன்ஆக்டிவ் பேஷண்ட்ஸ். பெட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு சிப்ஸ் சாப்பிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பெட் ரிடன் பேஷண்ட்ஸு, போஸ்ட் ஆப் லைக் பெல்விக் சர்ஜரிஸ், கேன்சர் சர்ஜரிஸ், ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸ், ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் பெட்லேயே இருப்பாங்க 1.5 months 2 months. ஸோ அவங்களுக்கெல்லாம் டிவிடி வர வாய்ப்பு ஜாஸ்தியாகும். இப்போது இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நிறைய பேர் நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு தான் வரும் அப்படி இல்லையா? ஸோ அவங்களுக்கு வராமல் இருக்க ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ், அவேர்னஸ் கொடுப்பீங்க? ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நடக்கணும், நல்லா நடக்கணும், வலியாக இருக்கணும். ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருந்தால் ஸ்டாப் பண்ணணும். தென் தே கேன். டயட் இன்டேக்னால கூட ப்ராப்பர் டயட் இல்லாமல் டயட் ஜாஸ்தியாக சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும். ப்ராப்பர் டயட் அஃப்கோர்ஸ் வேரிகோஸ் வெயின்ஸு கிடையாது, எல்லாத்துக்கும் ப்ராப்பர் டயட், குட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தி டயட் சாப்பிடணும், கம்மியாக சாப்பிடணும், ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரெஸ்டிங் டைமில் லிம்பு எலிவேஷன் மாதிரி இருந்தால் கூட தில் ஃபீல் பெட்டர். ஓகே, இருக்கவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்களுக்கு. ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததாக வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு கிலோமீட்டர்ஸ் வாக் அப்படின்னும்போது இந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் வாக் கணக்கு இருக்காது. பட் ஐடியலி யூ ஷுட் வாக் ஃபார் 3 to 4 kilometers a day. வீனஸ் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வலி கம்மியாகும். இல்லைனா கால் மேலே தூக்கி வச்சுருந்தோம் எலிவேஷனில் இருக்க மாதிரி இருந்தால் வலி கம்மியாகும். நடக்கும்போது வலி அதிகமாச்சுன்னா ஆர்டரியல் டிசீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆர்டரியல் டிசீஸ் ஆப்போசிட், நடந்தால் வலி ஜாஸ்தியாக இருக்கும், காலை தூக்கி வச்சா வலி ஜாஸ்தியாக இருக்கும். வீனஸில் ஆப்போசிட், காலை தூக்கி வச்சா ரிலீஃப் கிடைக்கும், நடந்தால் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே டாக்டர். இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ்னால கூட அல்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்க்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? Simultaneously we start the treatment. On ulcer, there are many schools of thought. ஃபஸ்ட் அல்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது ஆறுனதுக்கப்புறம் வேரிகோஸ் வெயின்ஸ் பண்ணணும். சில பேர் வந்து ஃபஸ்ட்டு வேரிகோஸ் வெயின்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அல்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. வி ஸ்டார்ட் சைமல்டேனியஸ்லி, பட் வி சி த பெட்டர் ரிசல்ட்ஸ் வித் திஸ் ப்ரொசீஜர். வேரிகோஸ் வெயின்ஸும் ட்ரீட் பண்ணுறோம், அதே மாதிரி அல்சரும் ட்ரீட் பண்ணணும். அல்சர் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க, 4 layer பேண்டேஜ், அதே மாதிரி புண்ணு மேனேஜ்மெண்ட்டு. சப்போஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுலேருந்து கல்ச்சர் எடுத்து ஸ்வாப் அனுப்பிச்சு எந்த மாதிரி கிருமிகள் இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து, ஸோ வி டேக் கேர் ஆஃப் தெம் டுகெதர். ஓகே, இப்போது அல்சர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஸ்டாக்கிங்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? அல்சர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரலி வி அட்வைஸ் 4 layer பேண்டேஜ். ஸ்டாக்கிங்ஸ் வந்து இட் won't be very helpful like 4 layer bandage. They get better results in 4 layer bandage. அதே மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் போடும்போது அந்த அல்சர் மேலே கொஞ்சம் மேலே உரசும் போது அந்த புண்ணு கொஞ்சம் பெருசாக சான்சஸ் உண்டு. ஓகே டாக்டர். Because stockings when every day they remove and wear it, so that friction can cause bigger ulcer. ஓகே டாக்டர். இப்போ அவிஸ் ஹாஸ்பிட்டலோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் டாக்டர்?
எவிஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, கரூர், ஈரோட்டில் இருக்குது, ப்ளஸ் பாண்டிச்சேரியிலையுமே இருக்குது. எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரினா கூகுள் சர்ச் பண்ணலாம், கீழே வர நம்பருக்கு கால் பண்ணலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் இருக்குது, நியூஸ் பேப்பர் ஆட்ஸுமே வருது. ஓகே டாக்டர், நிச்சயமா இவ்வளோ நேரம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவாக பொறுமையாக பதில் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி டாக்டர்ஸ். நேர்களே, ஏவிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் தீர்வுகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி.